சக்தி. உயர்ந்த நிலையில் இருப்பவனை பார்க்கும்போது இறைவன் என்ன கொடுத்தான் என தோன்றும் உனக்கு. உன்னை விட தாழ்ந்த நிலையில் இருப்பவனை பார்க்கையில் தான் தோன்றும் இறைவன் எவ்வளவு கொடுத்துள்ளான் என்று. யாருக்கும் இங்கு வெறுக்க தெரியாமல் இல்லை. கட்டிய கூட்டினை எந்த பறவையும் கலைத்து செல்வதில்லை, அவ்வளவே. வார்த்தைகளின் எல்லைகளை பொறுத்து உறவுகளின் ஆயுட்காலமும் அதிகரிக்கும். விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒருமுறை இடம் கிடைப்பதில்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிடப் போவதில்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழ்வோம். காலப்போக்கில் மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், இல்லையேல் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கை என்று. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடக்கும். அதனால் எதிலும் பொறுமை அவசியம். ஒரு துன்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அந்த துன்பத்தினை வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருப்பதற்கே. மனிதன் தான் செய்யும் தவறுகளுக்கு சிறந்த வக்கீலாகவும் பிறர் செய்யும் தவறுகளுக்கு சிறந்த நீதிபதியாகவும் இருக்கிறான். நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட கிடைத்ததை வைத்து வாழ முடியும் என்று நினைத்தால் வாழ்க்கை இனிமையாகும். ஓம் சக்தி. ஆன்மீகம் நல்லவர்களிடம் இருந்தால் ஒரு குழந்தை தன் தாயின் முகம் பார்த்து பழகும் போதே தாயின் பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொள்கிறது. அதுபோல ஆன்மீகம் நல்லவர்களிடம் இருந்தால் அவர்களை பார்த்து மற்றவர்களுக்கும் ஆன்மீக துறையில் ஈடுபாடு உண்டாகும். அதனால் நன்மையும் உண்டாகும். ஆன்மீகத்தில் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். எத்தனை விஞ்ஞானம் வளர்ந்தென்ன, எத்தனை பெரியவர்களிடம் போனால்தான் என்ன, எத்தனை ஆலயம் சுற்றினால்தான் என்ன, எத்தனை நல்ல காரியம் செய்தால்தான் என்ன. துன்பம் என்று வரும்போது கோயில் சிலை உடனே கை கொடுத்து காப்பாற்றி விடுவதில்லை. அதற்கு பதிலாக தியானம், தொண்டு, தர்மம் இவற்றை மேற்கொண்டு வாழ்வது சிறப்பு. இவைதான் சிறந்த பலன் தரும். ஆன்மீகத்தின் தொடக்கம். இயற்கை உண்டு, செயற்கை உண்டு, அகம் உண்டு, புறம் உண்டு, மனம் உண்டு, புலன்கள் உண்டு, பறவை உண்டு, பழக்கம் உண்டு. பறவைகள் பழக்கத்தை மாற்றிக்கொள்வதில்லை, அதனால் தான் அவை பறவைகளாகவே இருக்கின்றன. மனிதன் பழக்கங்களை மாற்றிக்கொள்கிறான். அங்கிருந்துதான் மகனே ஆன்மீகம் தொடங்குகிறது. தீயிடுபவன் தீயாலேயே அழிவான். பெட்ரோல் ஊற்றி தீயிடுபவன் தீயாலேயே அழிவான். அமைதியை நாடி எங்கு சென்றாலும் அந்த தீ அவனை விடாது. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.